அதிகப்படியான மரியாதை எதிர்பார்ப்பவர்கள் யார்? ஏன்னா சார் எல்லாரும் தானே மரியாதை எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? அப்படி இல்லை. பொதுவா ஒரு இடத்துக்கு போனா நமக்கு இந்த இடத்துல மரியாதை கிடைக்குமா, இந்த இடத்துக்கு போனா நம்ம கௌரவ குறைச்சல் ஆயிருமா, எதையுமே ஒரு ரெஸ்பெக்ட் ஆங்கிள்லயே யோசிக்கக்கூடிய அவர்கள் இவங்க. ரொம்ப அதீதமா மரியாதை எதிர்பார்த்துட்டு நிறைய பேர் கூட போகாம அந்த இடத்துக்கு அவாய்ட் பண்றதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுவாங்க. அது ஏன் நடக்குது அப்படின்னா, பொதுவா ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி அதீத வலுவுல இருந்துட்டாரு அப்படின்னாலே உங்களுக்கு அந்த ரொம்ப மரியாதை எதிர்பார்க்கக்கூடிய தன்மைகள் வந்துடும். இது போக உங்கள் ஜாதகத்துல குருவும் சூரியனும் ஏதோ ஒரு விதத்துல தொடர்புகள் 5ஆம் இடத்துல தொடர்பு கொண்டால், அதாவது இணைந்திருந்தால், 5ஆம் இடத்துல இணைஞ்சிருக்கிறாங்க குருவும் சூரியனும், அதாவது குரு அஸ்தமனப்படாத அளவுக்கு சூரியன் வந்து கொஞ்சம் நல்ல விலகிய நிலை, சரிங்களா? லக்னம் லக்னாதிபதியில சம்பந்தப்பட்டிருந்தாலோ நல்ல அதீதப்படியான வலு குரு சூரியன் 2 பேருக்கும் சம்பந்தம் வந்து 2 பேருமே நல்ல நிலைமையில ஜாதகத்துல இருந்தாங்கன்னா நிச்சயமா நீங்க அதீத ரெஸ்பெக்டை எதிர்பார்க்கக்கூடிய தன்மையுடைய ஆள் தான், சரிங்களா? ஏன்னா குரு வந்து ஒரு கௌரவம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு காரக கிரகம். சூரியனும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான், ரொம்ப மரியாதை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு கிரகம் அவர். ஸோ இவங்க 2 பேரும் இந்த அதீதமான அந்த வலுவுல இருந்துட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த மரியாதை எதிர்பார்த்து தான் எதையுமே செய்யும்.